إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال في الآية الأخرى يا أيها الذين آمنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله والكتاب الذي نزل من قبل ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر فقد ضل ضلالا بعيدا. قال نبينا صلى الله عليه وسلم في خير الحديث كتاب الله ما من أحد يموت إلا ندما. قالوا ومن ندامة يا رسول الله؟ قال إن كان محسنا ندم ألا يكون ازدادا وإن كان مسيئا ندم ألا يكون نزع. அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் அருள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய நாட்களை கழித்து வருகிறோம். இந்த நாட்களில் எதையெல்லாம் நன்மைகளாக செய்தோமோ அவை அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான நிரப்பமான கூலியை அல்லாஹ் மறுமையில் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, 14வது நோன்பிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நடுப்பத்தினுடைய நோன்பை பொறுத்தவரையில் இன்றைக்கு நாம் என்ன மனநிலையில் இந்த நோன்பை கடந்து கொண்டிருக்கிறோம் என்றால், எல்லாரும் பொதுவானதல்ல, குறிப்பிட்ட ஒரு சில சாராருக்கு கடந்த 10 நாட்கள் நோன்பு நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும். எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி நன்மைகளை செய்யணும், எப்படி குரான ஓதணும், எப்படி சுய கட்டுப்பாடோடு இருப்பது, அவர்களிருந்து நம்மை திருத்தி வாழ்வது எப்படி கண்ணியமாக பேசுவது, மரியாதையாக நடந்து கொள்வது, இதையெல்லாம் கடந்த 10 நாட்களுடைய ரமலான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த 10 நாள் ரமலானுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் எதுவும் செஞ்சாக மாட்டேன். இந்த நாட்களில் கடை வீதிகளில் அலைந்து திரிவதையும் இஃப்தாருடைய நிகழ்ச்சிகள் மூலமாக எல்லா ஹோட்டல்களிலும் கூட்டம் அதிகரித்திருப்பதை என்ன செய்ய முடியும், நம்மளால பார்க்க முடியும். யதார்த்தத்தில் நாம் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அமலும் அது ஆரம்பிக்கிற நிலையை வச்சு அல்ல என்ன செய்ய மாட்டான், கூலியை எழுதவே மாட்டான். இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, நோன்புக்கு நாம் பழக்கப்பட்டவர்களாக வெறும் பட்டினி கிடைப்பது மட்டும்தான் நோன்பு என்ற எண்ணத்தில் இன்றைக்கு என்ன செய்கிறோம், நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நோன்புடைய மாதத்தில், நோன்புடைய நாட்களில் நாம் ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிற இடத்தில் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் என்ன செய்யல, நம்முடைய உள்ளத்தில் நோன்பின் மூலமாக ஏற்படுகிற தாக்கம் சரியான முறையில் உணரவில்லை என்பதுதான் அர்த்தம். என்ன மனநிலைக்கு வருகிறோம் என்றால், 2025 ரமலான் தான் எனக்கு புதுசு. ஆனா இதுக்கு முன்னாடி நான் பல ரமலானை கடந்து வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி 30 ஆண்டு காலமாக, 20 ஆண்டு காலமாக, 40 ஆண்டு காலமாக என்ன செய்யறேன், ரமலானை நான் கடந்து வந்திருக்கிறேன்.
அந்த மாசத்துல நான் என்ன செஞ்சிருப்பேன் எனக்கு தெரியும்ல, அப்ப நான் எப்படி நடந்திருப்பேன் எனக்கு தெரியும்ல. அதை ரோல் மாடலாக எடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் நகர்வோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த வருடத்தினுடைய ரமலான் நம்முடைய உள்ளத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் கடந்து சென்றால் அத்தகைய ரமலான் பிரயோஜனத்திற்குரிய ரமலானாக இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய செய்தி அதுதான். மிம்பர் மேல ஏறும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலமைக்கு மாற்றமாக ஆமீன் சொன்ன செய்தி நமக்கு சொல்லுகிற தகவல் என்ன, உணர்த்துகிற தகவல் என்ன? இந்த மாதம் வந்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படையான விஷயம். பாவங்கள் மன்னிக்கப்படாமல் பாவங்கள் பெருகிறது என்றால் தவறுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறோம்னா, பாவங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அதே தவறுகளுக்குள் நாம் உழந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த மாதத்துடைய ரமலான் நம்மில் எந்த தாக்கத்தையும் செலுத்தவில்லை என்பதுதான் உண்மை. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தினுடைய யதார்த்தத்தை இந்த சமூகத்திற்கு ரொம்ப பிராக்டிகலாக சொல்லிக் கொடுத்தாங்க. அதை பிராக்டிகலா எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நடவடிக்கைகள் தான் அதுக்கு காரணம். ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் ஒரு சில எச்சரிக்கையான வார்த்தைகளை திரும்ப திரும்ப நம்மை ஞாபகப்படுத்த சொல்றார். ஒரு சில கனப்பரிமாணமான அழுத்தமான வார்த்தைகளை குர்ஆன் நம்மை ஞாபகப்படுத்த சொல்கிறது. அதை அடிக்கடி ஞாபகப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சூரா அன்-நிசாவினுடைய 136வது வசனம் குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு. இது பொதுவான அழைப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி. ஏன்னா குர்ஆன் இப்படித்தான் என்ன செய்யும், இறை விசுவாசிகளை அழைக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்று. ஆனால் இந்த அழைப்பு குர்ஆனில் வருகிற பொதுவான அழைப்பு அல்ல. இந்த அழைப்பு என்பது சூரா அன்-நிசாவுடைய 136வது வசனத்தில் வருகிற அழைப்பு என்பது பொதுவான அழைப்பு அல்ல. ஏன்னா பின்னாடி எல்லாம் சொல்ல வருகிற செய்தி அப்படி இருக்கு. என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே, இறைவனை நம்பிக்கை கொள்பவர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வேதங்களையும் அதற்கு முன்பாக இறக்கிவிடப்பட்ட வேதங்களையும் நீங்கள் திரும்பவும் நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்தே அழைத்து திரும்ப நம்பிக்கை கொள்ளுங்கன்னு சொல்லுகிறான். அதனால இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் பார்க்கணும், டீகோட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் யூதர்களை அழைத்து சொன்னார், கிறிஸ்தவர்களை அழைத்து சொன்னால், நெருப்பு வலைகளாக இருக்கிற மஜூசிகளை அழைத்து சொன்னால், குஃபார்களை அழைத்து சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏன் அவங்கள்ட்ட நம்பிக்கை இல்லை, அவர்கள் இறை விசுவாசிகள் அல்ல, அல்லாஹ் முழுசா அவங்க நம்பல, நபிமார்களை அவர்கள் நம்பவில்லை, வேதங்களை அவர்கள் நம்பவில்லை, அனைத்தையும் நிராகரிக்கிறார்கள். அவர்களை அழைத்து ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. யார் இறைவனை முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறார்களோ, இறை தூதரை முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறார்களோ, இறை வேதங்களை முழுக்க நம்புகிறார்களோ, மறுமையில் திரும்ப எழுப்பப்படுவோம் என்ற அந்த மறுமையுடைய நிகழ்வுகளை நம்புகிறார்களோ, அவர்களை அழைத்து திரும்பவும் நம்பிக்கை கொள்ளுங்கள் சொன்னா என்ன அர்த்தம்? குர்ஆன் சொல்ல வருகிற செய்தி என்ன? நாம் நம்முடைய ஈமானை செக் பண்ணணும், அடிக்கடி செக் பண்ணணும், அடிக்கடி செக் பண்ணணும். அது சில நேரங்களில் எவ்வளவு ஏறுமுகத்தில் இருக்குமோ அதே அளவு இறங்குமுகத்தில் இருக்கும். எவ்வளவு ஸ்பீடா மேல ஏறுதோ அவ்வளவு ஸ்பீடா கீழே இறங்கும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொன்ன நபியை செக் பண்ண சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்கள் இதை செக் பண்ணுவதை வளமையாக வைத்திருந்தார்கள். வளமையை வச்சிருந்தாங்க, அடிக்கடி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சஹாபாக்கள் பேசுகிற வார்த்தை இது, அவர்கள் மொழிந்த வார்த்தைகள் இது, அவர்கள் விடுத்த அறிவுகோள் இது. எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபைகளில் இருந்து பாடங்களை பற்றி கற்றுக் கொண்டிருந்தேன், ரசூலுல்லாஹ் கூடயே இருந்து எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருந்தேன், ரசூலுல்லாஹுடைய பயான்களை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருந்தேன்.
சஹாபாக்கள் சில நேரங்களில் தன்னுடைய தோழர்களை அழைப்பார்களாம், கூடுவாங்க, நீங்க வாங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஈமான ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது, சஹாபாக்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் கூட இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கும் பொழுது எது நன்மை எது தீமை என்று அவர்களுக்கு திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் கிடைக்கப்பெறும் பொழுது, எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அது தேவைப்பட்டது. எதுவுமே கிடைக்காதனா எப்படி ஈமான செக் பண்ணாம இருக்க முடியும்? எப்படி நம்முடைய நம்பிக்கைகளை பலப்படுத்தாம இருக்க முடியும்? ரீகன்ஃபார்ம் பண்ணாம இருக்க முடியும்? யோசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த அவர்கள் அந்த சமூகத்தை உண்டாக்கிய விதம், சஹாபாக்கள் சொல்றாங்க. நம்ம நிறைய விஷயங்களை படிக்கிறோம், ஒரு சில வரலாறுகளை படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் வருகிறது? அது சஹாபாக்கள் ரசூலா கூட இருந்தாங்க, அதனால அவரால் இதெல்லாம் முடியுது, நம்மால என்ன செய்யாது, அதெல்லாம் முடியாது என்ற ஒரு கன்க்ளூஷன் வர்றோமா இல்லையா? சஹாபாக்களால முடியும், நம்மால் அது முடியாது என்ற கன்க்ளூஷனுக்கு நாம் வருகிறோம் என்றால் என்ன எண்ணத்தில் நம்ம நினைக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் சஹாபாக்கள் பிறந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா சிறப்பையும் கொடுத்துட்டான். இல்ல, எல்லா கண்ணியத்தையும் எல்லா அருளையும் எல்லா பாவ மன்னிப்புகளையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்ல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பிறந்த காரணத்திற்காகவே கொடுத்து நினைக்கிறோம். இல்ல, அப்படிலாம் கிடையாது. அவங்க நிறைய முயற்சி செஞ்சாங்க, நிறைய கஷ்டப்பட்டாங்க, நிறைய தியாகம் செஞ்சாங்க, நிறைய விட்டு கொடுத்தாங்க, நிறைய மன்னிச்சாங்க, தங்களை பக்குவப்படுத்திக் கொண்டார்கள், ஈமானிய முதிர்ச்சியோடு நடந்து கொண்டார்கள், ஈமானிய விழுமியங்களில் குர்ஆனுடைய வழிகாட்டுகளில் சரியாக இருந்தார்கள். நம்மகிட்ட அப்ப இல்லை, அப்படி இல்லை. அவர்கள் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்னு ஃபித்யான் அல்-ஹஸாவரா. யார் சொல்றா இத? ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் என்று சொல்கிற சஹாபியை சொல்கிறார். குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருந்தோம். அலா ஃபித்யான் அல்-ஹஸாவரா, நஹ்னு ஃபித்யான் அல்-ஹஸாவரா, நாங்கள் ஒரே வயதுடைய இளைஞர்களாக இருந்தோம், யங்ஸ்டர்ஸா இருந்தோம், எங்களுக்கு எல்லாம் ஒரே வயசு தான். அப்படி ஒரு கூட்டமா ரசூலுல்லாஹ் கூட இருந்தோம் நாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஃபதஅல்லமனா அல்-ஈமான قبل ان نتعلم القرآن، تعلمنا الايمان قبل ان نتعلم القرآن. நாங்கள் குர்ஆனை படிப்பதற்கு முன்பாகவே ஈமானை படித்து விட்டோம். குர்ஆனை படிப்பதற்கு முன்பாகவே ஈமானை படித்துக் கொண்டோம். ثم نتعلم القرآن، பிறகு நாங்கள் குர்ஆனை படித்தோம். فزدنا الايمان، எங்களுடைய ஈமான் அதிகப்பட்டது. இப்ப நமக்கும் அவங்களுக்கு மத்தியில சேம் வேவ் லென்த்தில் நம்ம இல்லை. நம்முடைய உள்ளத்தில் என்றைக்காவது அச்ச உணர்வு ஏற்படுகிறது என்றால், பயம் ஏற்படுகிறது என்றால், ஒண்ணு ஏதாவது பயான கேட்டு பயப்படணும், ஏதாவது பயான கேட்டு பயப்படணும். தர்பியாவோ ஜும்மாவோ இரவு பயானோ ஏதோ ஒண்ணு கேட்டு நம்முடைய உள்ளத்தில் பெரிய உறுத்தலை ஏற்படுத்த வேண்டும், இல்லையா? ஏதாவது சோதனைகளுக்கும் நாம் ஆட்பட வேண்டும். இந்த ரெண்டு தான் நம்முடைய உள்ளத்தில் ஏதாவது சின்ன ஒழுக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். ஒன்னா பயான் கேட்கணும், இல்லாட்டி ஏதாவது பாதிப்படையும். சஹாபாக்களுக்கு அப்படிலாம் இல்லை. ஏன்? என்ன காரணம்? அவர்கள் ஈமானை புரிந்த விதம் வேறு, இஸ்லாத்தை அவர்கள் புரிந்த விதம் வேறு. அதான் அவங்க சொல்றாங்க, நாங்கள் குர்ஆனை படிப்பதற்கு முன்பாகவே, குர்ஆனை விளங்குவதற்கு முன்பாகவே, குர்ஆனில் கவனம் செலுத்துவதற்கு முன்பாகவே ஈமானில் நாங்கள் கவனம் செலுத்தி விட்டோம், நம்பிக்கையில் நாங்கள் கவனம் செலுத்தி விட்டோம். அதுல ஸ்ட்ராங்கா இருந்தனால எங்களால குர்ஆனை சரியா ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. அதுல ஸ்ட்ராங்கா இருந்தனால எங்களால குர்ஆனை சரியா ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. நம்ம ஈமான்ல ஸ்ட்ராங்கா இல்லாதனாலதான் குர்ஆனை சரியா ஹேண்டில் பண்ண முடியல, சரியா ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு சமூகத்தினுடைய ஆகச்சிறந்த வெற்றிக்கு குர்ஆன் அடித்தளமாக இருந்திருக்கிறது. என்ன சொல்ல போறீங்க இப்போ? என்ன சொல்ல முடியும்? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட
இந்த 12 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெருக்கெடுத்தது. நிலப்பரப்பால் ரோம நாடு, பாரசீக நாடு, யமன், மதாயின் போன்ற எல்லா பகுதிகளும் முஸ்லிம்களுடைய ஆளுகைக்கு கீழ் வருகிறது. ஷாம்ல இருந்து கிஸ்ரா, கைசர் எல்லாம், பலஸ்தீன்ல இருந்து எல்லாம் வருது. இவ்வளவு பெரிய நிலப்பரப்புக்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கீழ், இஸ்லாமிய கட்டமைப்பு கீழ் இந்த நிலப்பரப்பு வருவதற்கு எது காரணமாக இருந்தது? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்கன்னா அவங்கள்ட்ட வேற எதுவும் அரசியல் ரீதியான வழிகாட்டுதல் இருந்துச்சா? இல்ல. அவங்க யாராவது அரசியலில் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல. அவங்கள்ட்ட குர்ஆனை தவிர வேற எதுவுமே இல்லை. குர்ஆனை தவிர வேற எதுவுமே இல்லை. குர்ஆன் தான் இவ்வளவு பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவெடுப்பதற்கு அடித்தளமாக இருந்தது. அதே குர்ஆன் தான் நம்ம கையில் இருக்கு. ஏன் எந்த சேஞ்சஸ் ஏற்படுத்தல? எந்த சேஞ்ச் ஆகல? ஒரே குர்ஆன் அந்த சமூகத்தில் பெரிய மாற்றங்களையும் பெரிய உருவாக்கங்களையும் ஏற்படுத்துகிறது. அதே குர்ஆன் கையில் இருக்குது, ஒண்ணுமே செய்யலையே. என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? அதான் நான் சொல்றேன், நம்ம ஈமானை செக் பண்ணுவோங்க. சஹாபாக்களுக்கு நமக்கு மத்தியில் இருக்கிற பெரிய வித்தியாசம், பாரிய வித்தியாசம் என்னவென்றால் அவர்களுக்கு சரியான ஈமானிய புரிதல் இருந்தது. அவங்க ஈமான ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. எதையுமே அவர்களை சலனப்படுத்தவில்லை, சஞ்சலப்படுத்தவில்லை. ஈமான ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனால குர்ஆன் அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சு, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சு. ரொம்ப சின்ன செய்தி நான் சொல்லுகிறேன். நம்ம புரிதலுக்கும் சஹாபாக்களுடைய புரிதலுக்கு மத்தியில் இருக்கிற வித்தியாசத்தை உணர்த்துவதற்காக குர்ஆனுடைய சூறாக்களில் பெரிய சூறாவாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரா அல் பக்ரா 2.5 ஜுஸு இருக்குது. இந்த சூரா அல் பக்ராவை இன்றைக்கு நாம் மனனம் செய்வதற்காக எடுத்துக்கொண்டால், அதனுடைய அர்த்தங்களை படிப்பதற்காக எடுத்துக்கொண்டால், அதனுடைய விளக்க உரைகள் மூலமாக விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்டால், நீங்க என்ன செய்யலாம்? நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு வருஷத்தை பிக்ஸ் பண்ணணும். ஒரு 6 மாசத்துல படிச்சிருவாங்க, ஒரு 3 மாசத்துல மனப்பாடம் பண்ணிடுவாங்க, அல்லது ஒரு வருஷத்துல படிச்சிருவாங்க அப்படின்னு செய்யலாம், சொல்லலாம். குர்ஆனை முழுவதுமாக மனனமிட்ட சஹாபாக்களுக்கு சூரா அல் பக்ராவை படிப்பதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட காலம் என்னவென்றால், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 10 வருஷம் எடுத்துச்சு. 10 இயர்ஸ், 10 வருட காலம் சூரா அல் பக்ராவை படித்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் அவருடைய மகனார் 8 வருட காலம் எடுத்துக் கொண்டார்கள் சூரா அல் பக்ராவை படித்து முடிப்பதற்கு. என்ன படிச்சாங்க? என்ன படிச்சாங்க? புரியுதா இல்லையா? குர்ஆனை நாம் விளங்குவதற்கும் அவர்கள் படிப்பதற்கும் மத்தியில் பெரிய வித்தியாசம் உண்டு, பாரிய வித்தியாசம் உண்டு. நமக்கு அது புரியவில்லை. ஏன் ஒரு குர்ஆன் அந்த சமூகத்தில் பெரும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது, பெரிய நாடுகளை, சாம்ராஜ்யங்களை அடைவதற்கு, எட்டுவதற்கு காரணியாக அமைந்திருக்கிறது. நம்ம வாழ்க்கையில எந்த சேஞ்சுமே இந்த குர்ஆன் பண்ணலன்னு சொன்னா நாம் குர்ஆன் இடத்தில் சரியாக நெருங்கவில்லை என்பதுதான் உண்மை. சரியா நெருங்கல. யோசிக்க என்ன பிரச்சனை நம்ம கிட்ட? முழுவதுமாக நாம் வைத்திருக்கிற பிரச்சனை குர்ஆன் தான், நம்மகிட்ட இல்ல. நம்ம நம்புறது ஏன்? குர்ஆன் எடுத்து படிச்சாலே தூக்கம் வருது. இது எப்ப படிச்சாலும் தூக்கம் வருது, எப்ப படிச்சாலும் தூக்கம் வருது, எங்க படிச்சாலும் தூக்கம் வருது. பஸ்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறான தூக்கம் வருது, வீட்டுல உட்கார்ந்து நிதானமா குர்ஆன் ஓதுறான தூக்கம் வருது, பள்ளிவாசல் உட்கார்ந்து நிதானமா குர்ஆன் ஓதுறான தூக்கம் வருது, எப்ப ஓதுனாலும் தூக்கம் வருது. இதைத்தான் நாம் என்ன செய்கிறோம்? குர்ஆனை பற்றி நாம் புரிந்திருக்கிற புரியல். ஏன் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்ய முடியாது? குர்ஆனை ஓதி நிதானமாக இருக்க முடியாது என்ற புரிதலுக்கு நாம் வந்துவிட்டோம். அதே குர்ஆனை தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ஓதுனாங்க. எப்படி எல்லாம் ஓதுனாங்கன்னு செய்தி வருது. எப்படி எல்லாம் ஓதுனாங்க? ரமலானுடைய மாதம் வந்தால் குர்ஆனை ஓதுகிறவர்களுக்கு மத்தியில் இருக்கிற சுறுசுறுப்பு இருக்கிறதே. 3 நாள் என்ன செய்வாங்க? குர்ஆனை முடிப்பாங்க. 2 நாள்ல முடிப்பாங்க, 1 நாள்ல முடிப்பாங்க.
எந்த குர்ஆனை ஓதுவதற்கு நம்ம பதட்டம் இருக்கிறதோ அதே கரங்களால் கையில போனை வச்சு இன்ஸ்டாகிராம் 4 மணி நேரம் யூஸ் பண்றதுக்கு எந்த டென்ஷன் கிடையாது. Facebook 5 மணி நேரம் யூஸ் பண்றதுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. எந்த பதட்டமும் கிடையாது. போர் அடிக்கிறது இல்லை. போர் அடிக்கிறது இல்லை. குர்ஆனை படிச்சா போர் அடிக்குது. இது எந்த மாதிரியான டிசைன் இது? யார் எதை அதிகம் நேசிக்கிறார்களோ அது அவங்களுடைய உள்ளத்தில் புகுவதற்கு தங்குவதற்கு இடம் கொடுக்கும். சஹாபாக்கள் குர்ஆன் அதிகமா நேசிச்சாங்க, அவங்களுக்கு அது முடிஞ்சிச்சு. சஹாபாக்கள் குர்ஆனை அதிகமாக நேசித்தார்கள், அவர்களால் குர்ஆனை உட்கார்ந்து ஓத முடிஞ்சிச்சு. நம்ம குர்ஆன் அவ்வளவு நேசிக்கிற நம்மளால முடியல. ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன். ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம் கையில் இருக்கிற ரமலான் எவ்வளவு பெரிய அருள் நிறைந்தது தெரியுமா? இந்த மாதத்துடைய சிறப்பே குர்ஆன் தான். நம்ம நினைக்கிறோம் இந்த மாதத்துக்கு நோன்பு வைக்கிறது சிறப்பு, இந்த மாதத்தில் பட்டினி கிடப்பது சிறப்பு, இந்த மாதத்துக்கு எல்லாம் சிறப்பு தான். தர்மம் செய்யறது சிறப்பு, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. இரவு கண்ணை முழிச்சிருக்கிறது சிறப்பு, எல்லாம் சிறப்பு தான். ஆனால் ஆகச் சிறந்த முதலாவது சிறப்பாக குர்ஆனே சொல்லுகிற செய்தி என்னவென்றால் குர்ஆன் தான் சிறப்பு. குர்ஆன் தான் சிறப்பு. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்துன் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். குர்ஆன் தான் சிறப்பு. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குர்ஆனோடு நமக்கு இருக்கிற அலாகத், தொடர்பு எவ்வளவு நெருக்கமாக நாம் இருக்கிறோம், எவ்வளவு தூரமா நம்ம இருக்கிறோம். குர்ஆன் நெருக்கமா இல்லை, ரொம்ப தூரமா இருக்கும். ரொம்ப தூரமா இருக்கிறோம். அதை உணர்வதற்கு உணர்த்துவதற்கு நிறைய செய்திகள் உண்டு. நிறைய செய்திகள் உண்டு. நம்ம உணர்த்த முடியும். அதை நாம் குர்ஆனிலிருந்து ரொம்ப தூரமா இருக்கிறோம். குர்ஆனுக்கு நமக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதை உணர்த்துவதற்கு நிறைய செய்திகள் உண்டு. ஏன்னா சஹாபாக்கள் அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. அறிஞர்கள் சொல்லுகிற வார்த்தை உண்டு, ருப்ப அமலின் ஸகீர் துஅظிமுஹு நிய்யா. எத்தனையோ சின்ன சின்ன காரியங்கள் உண்டு, சின்ன சின்ன விஷயங்கள், அதனுடைய எண்ணம் அதை பெரிதாக்கிவிடும். எத்தனையோ ருப்ப அமலின் கபீர், பெரிய பெரிய காரியங்கள் உண்டு, துஸகீருஹு நிய்யா, அதனுடைய எண்ணம் அதை சின்னதாக்கிடும். நம்ம கையில் இருக்கிறது பெரிய பெரிய காரியம், நம்முடைய எண்ணங்கள் சரியில்லாத காரணத்தால் ரொம்ப சின்னதா இருக்குல்ல. நோன்பாக இருந்தாலும் சரி, குர்ஆனாக இருந்தாலும் சரி, ரமலானாக இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் பெரிய வித்தியாசம் நீங்க பார்க்கலாம். நீங்க எடுத்து பாருங்க. குர்ஆன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொல்வதற்குண்டான வசனங்களில் ஒரு சில வசனங்கள் இதெல்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகளில் ஒன்று, குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனை ஓதுறாரு. அப்படியே ஓதிட்டே இருக்கும் பொழுது ஒரு வசனம் வருகிறது. ஒரு வசனம் வருகிறது, இன்ன அதாப ரப்பிக்க லவாக்கிய. இன்ன அதாப ரப்பிக்க லவாக்கிய. அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய வேதனை நிச்சயமாக வந்தே தீரும் என்ற ஒரு வசனம். பேசுகிற நானாக இருந்தாலும் சரி, கேட்கிற உங்களுக்கும் சரி, இது ஒரு செய்தி, ஒரு மெசேஜ். இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? நான் சொல்லியிருக்கேன், நீங்க கேட்டிருக்கீங்க, அவ்வளவு. ஆனால் உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் இந்த ஆயத் ஏற்படுத்திய தாக்கம் என்ன தெரியுமா? ஒரு வசனம் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கும்போது திடீரென்று வருகிறார், இந்த வசனத்துல நிற்கிறார். இதற்கு பிறகு அவரால் என்ன செய்ய முடியல, குர்ஆனை ஓத முடியும். இதற்கு பிறகு அவரால் குர்ஆனை கடக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 30 to 40 நாட்கள் நோய்வாய்ப்படுகிறார், உடம்பு சரியில்லாம போகுது. இந்த வசனத்தை படித்த பிறகு இன்ன அஸாப ரப்பிக்க லவாக்கிஅ, அல்லாஹ்வுடைய வேதனை கண்டிப்பாக வந்தே தீரும் என்ற ஒரே ஒரு வசனம் உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் அடுத்த 30 நாட்கள் நோய்வாய்ப்படுகிற அளவிற்கு வசனங்கள் அவருடைய உள்ளத்தில் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது, தாக்கம் செலுத்தி இருக்கிறது. அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க குர்ஆனுக்கு, அவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கிறாங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆன் ஓதிட்டே இருக்காங்க. ஒரே வசனம் வருகிறது, ஃபமன்னல்லாஹு அலைனா வகானா அதாபஸ் ஸமூம். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான், அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான், நம்மளை சூஸ் பண்ணி எல்லாம் நம்மளை காப்பாத்தி இருக்கிறான். வகானா அதாபஸ் ஸமூம், கடுமையாக நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து இருக்கிறான். இந்த வசனம் ஆயிஷா ரலியல்லாஹு ஓதிய அந்த இரவு ஃபுல்லா, ஒரு நாள் அந்த இரவு ஃபுல்லா ஆயிஷா ரலியல்லாஹு எடுத்துக்கிறாங்க. அந்த இரவு ஃபுல்லாகவே அதே வசனத்தை திரும்ப 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 ஓதி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்து கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். ஒரே வசனம். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாம கட்டி போட்டுருக்குதுன்னு சொல்லி சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு சஹாபி ரிப்போர்ட் பண்றாரு, ஒரு இடத்தை மார்க் பண்ணி காட்டுறாரு, இந்த இடத்தை பாருங்க அப்படிங்கிறாரு. சஹாபாக்கள் பாக்குறாங்க, என்ன இந்த இடத்துல என்ன இருக்கு இந்த இடத்துல, வெறும் புதையுதா, எதுவும் வரலாறு இருக்குதா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்தை மார்க் பண்ணி காட்டுறாங்க. சொல்றாங்க, ஹாதா மக்காம அஹீக தமீமுத் தாரி, ஹாதா மக்காம அஹீக தமீமுத் தாரி. இதோ இந்த இடம்தான், இதே இடம்தான். தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இந்த வழியாக கடந்து போகும் பொழுது உட்கார்ந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார். குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த அவர் ஒரு வசனத்தால் பாதிக்கப்பட்டு, ஒரு வசனம் அவரை பிடித்து அங்கேயே நிப்பாட்டியது. அங்கேயே நிற்கிறார். ஹாதா மக்காம் அஹீக தமீமுத் தாரி, இந்த இடம்தான். நான் அவரை தொலைவிலிருந்து பார்த்தேன். ஒரு இரவு ஃபுல்லா அவர் அங்கதான் உட்கார்ந்தார். அதே வசனத்தை திரும்ப 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 ஓதி அடுத்த நாள் காலை வரை அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருந்தார். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கும் குர்ஆனுக்கு மத்தியில் இருக்கிற தொலைவு என்பது ரொம்ப தூரம். சஹாபாக்கள் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஈமான ஸ்ட்ராங்கா வச்சு குர்ஆன் அணுகுறாங்க. அவங்க சொல்றாங்களே, நாங்கள் 10 வசனங்களை தாண்டி என்ன செய்ய மாட்டோம், உடனே படிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த 10 வசனத்தை படிப்போம், அதோட அர்த்தத்தை புரியும், அதை வாழ்க்கையில நாங்க செயல்படுத்துவோம். அதெல்லாம் முடிச்ச பிறகு அடுத்த 10 வசனங்கிறாங்க. அதெல்லாம் முடிச்ச பிறகு அடுத்த 10 வசனங்கிறாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் இருக்கிற நெருக்கம் அவ்வளவுதான். யோசிங்க. நாம் நினைப்பது என்னவென்றால், சரி ஓகே, இங்க சொல்ற எல்லா கம்பாரிசனும் சஹாபாக்களோட தான் இருக்கு. சஹாபாக்களுடைய காலத்துக்கு அது பொருந்துங்க. ஏன்னா அவங்கள்ட்ட என்டர்டைன்மெண்ட் கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது, அவங்க கையில நேரத்தை கழிக்கிற எதுவுமே இல்லை. நம்மள்ட்ட இப்ப எல்லாமே இருக்குல்ல. என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் சஹாபாக்களை மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறோம். இல்ல, சமகாலத்திலும் உண்டு. நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். சமீபத்தில் நான் படித்த ஒரு ஆட்சியருடைய வார்த்தை அது. அந்த வார்த்தையை என்னை பெரிதாக பாதித்தது. என்ன வசனம் என்றால், இன்றைக்கு மக்காவுடைய இமாமாக இருக்கிற சாலிஹ் அல் ஹுமைத், இன்றைக்கும் அவர் என்ன செய்யறாரு, மக்காவுடைய இமாமாக இருக்கிறார். அவர் இரவு தொழுகையில் தன் என்ன செய்யறாரு, பங்கு பெறுகிறார். சாலிஹ் அல் ஹுமைத் அவரிடத்துல ஒரு கேள்வி வருகிறது. ஒரு மகன் தன்னுடைய தாய்க்காக கேள்வி எழுப்புறார். மகனுடைய கேள்வி என்னவென்றால், ஷேக், என் உம்மா இப்படி செய்யறாங்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்கிறான். அவங்க என்ன செய்யறாங்க, என் தாய் தினந்தோறும் தஹஜ்ஜுடைய தொழுகையில் சூரா அல் பக்ராவை முழுவதுமாக ஓதி முடிக்கிறார். which means 2.5 ஜுஸு என்ன செய்யறாங்க, டெய்லியும் தஹஜ்ஜுடைய தொழுகையில் டெய்லி ஓதுறாங்க. அந்த தொழுகையில் சுஜூதில் நீண்ட நேரம் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்ப எனக்கு உம்மாவுக்கு இருக்கிற ஆர்குமெண்ட் என்னன்னா, சஜதால நீ என்ன செய்யாத, ஸலவாத் சொல்லாதன்னு சொல்றேன். அவங்க ஸலவாத் தான் சொல்றாங்க. ஷேக், இது கூடுமா கூடாதா? இது அவருடைய கேள்வி. அவருடைய கேள்வி என்னவென்றால், கேள்வியினுடைய 2வது பகுதி, சஜதாவில் ஸலவாத் சொல்லலாமா, கூடுமா கூடாதா, அதான் கேள்வி. நம்மை பாதித்தது அவருடைய முதல் செய்தி. ஒரு நாளைக்கு 2.5 ஜுஸுவ குர்ஆனை ஒவ்வொரு தஹஜ்ஜுடைய இரவிலும்
சூரா அல் பக்ராவை முழுமையாக ஓதி முடிக்கிறார் என்றால் கிட்டத்தட்ட அவர்களுக்கு தேவைப்படுகிற நேரம் என்பது ஒரு 2.5 to 3 மணி நேரம் டெய்லி அவர் தொழுதாகணும். டெய்லி தொழுதாகணும். ஒரு 3 மணி நேரம் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொடர்ச்சியாக தொழுதால் தான் அவர்களால் சூரா அல் பக்ராவை ஓத முடியும். சமகாலத்தில் இப்படி மனிதர்கள் வாழுகிறார்கள். இந்த ஷேக் சொல்லி முடிக்கிறாரு, அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. சுஜூத் என்பது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிற நேரம் அது. அல்லாஹ்விடத்தில் அருளை கேட்கிற நேரம் அது. அல்லாஹ்விடத்தில் கருணையை கேட்கிற நேரம் அது. அல்லாஹ்வுடைய அருளையும் கருணையும் பாவ மன்னிப்பையும் ஒரு தாயிடத்திலே கேட்க சொல்லுங்கள். ஸலவாத் சொல்வதற்கு வேறு அவகாசத்தை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். இப்படி அந்த கேள்வி முடிகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம சொல்ற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு தான் போய் என்ன செய்யணும்? மீட் எடுத்துட்டு வரணும். இதை செய்யணும்னா ஒரு சஹாபி இருக்கணும், இதை செய்யணும்னா ஒரு தாபி இருக்கணும். அப்படி என்ன இல்லை, இன்னைக்கு இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம இல்ல அந்த இடத்துல, நம்ம இல்ல அந்த இடத்துல. ஏன்? நம்முடைய ஈமான் அந்த அளவில் நாம் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். போதும், அவ்வளவு போதும், அவ்வளவு போதும். நமக்கு நம்ம ஈமானை பற்றி நமக்கு கேள்வி வரும் பொழுதெல்லாம் நமக்கு என்ன வருதுன்னா, அவன் திருடன், அவன் ஏமாளி, அவன் என்ன செய்யறான், எல்லா காசையும் அடிச்சுட்டு போனான், அவனுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. இப்படி என்ன செய்யறோம்? நம்மை விட தாழ்ந்தவர்களை வைத்து பார்த்து நம்ம என்ன செய்யறோம்? நம்மளே சரி செய்து கொள்கிறோம். நம்ம எவ்வளவோ பரவாயில்ல, நம்ம எவ்வளவோ பரவாயில்ல, கொஞ்சமாவது பள்ளிவாசோடு இருக்காம, நோம்புலாம் வைக்கிறவன், நோம்புலாம் வைக்கிறவன் எவ்வளவோ பரவாயில்ல என்று சொல்லி நாம் செய்கிற அமல் மூலமாக நம்மை நாமே திருப்தி பெற்றுக் கொள்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி அல்ல. நாம் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை அப்படிதான் சொல்லி என்ன செஞ்சாங்க? வழி நடத்தினாங்க. நம்ம என்ன செய்யறோம்? ஈமான் கூடுகிற நேரத்துல தக்வா தலைக்கழித்தவர்களாக நடந்து கொள்வோம். ஈமான் குறைகிற நேரத்துல நமக்கும் பள்ளிக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு, நமக்கும் பள்ளிக்கும் சம்பந்தமே இருக்காது. அதை சரியான முறையில் நிர்வகிக்க பழக வேண்டும், சரியான முறையில் நிர்வகிக்க பழக வேண்டும். சஹாபாக்கள் அதைத்தான் முக்கியமா பழகினாங்க, அதை நிர்வகிக்க பழகினாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். குர்ஆன் நமக்கு நிறைய தெளிவுகளை தருகிறது, நிறைய அர்த்தமான வார்த்தைகளை சொல்கிறது. வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படுவதற்கு குர்ஆனை தவிர வேறு ஒரு அருமருந்து கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ளத்தில் ஏற்படுகிற எல்லா நோய்களுக்கும் இருக்கிற ஒரே மருந்து குர்ஆனை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஏற்படுகிற நோய்க்குண்டான அருமருந்து குர்ஆனை தவிர வேறு எதுவும் கிடையாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதுக்கு தூரமா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் நம்முடைய ஈமானில் பலகீனப்படுவோம், பலகீனப்படுவோம். எதை காரணமா சொல்ல போறோம்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வயசாயிடுச்சுங்க, இனி போய் குர்ஆனை படிக்கிறது, வயசாகி போச்சுல்ல, இனி போய் குர்ஆனை படிக்கிறது, 45 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, இதுக்கப்புறம் அந்த மண்டையில ஒண்ணு ஏறாதுங்க, குர்ஆன் அதெல்லாம் ஓத தெரியாது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது எவ்வளவு போலியான காரணம் தெரியுமா? எவ்வளவு போலியான காரணம் தெரியுமா? ஏன் இதை போலின்னு சொல்றோம்? போலிதான் அது. நீங்க முயற்சி செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் சொல்வதற்காக நீங்கள் தேடி வைத்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஏன்? குர்ஆன் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹியாக இறக்கி அனுப்பப்படும் பொழுது ரசூலோட வயசு 40, ரசூலா படிச்சு முடிச்ச வயசு 63. இப்படி சொன்னால் எல்லோரும் சொல்லுகிற செய்தி என்ன? ஏங்க, அல்லாஹ் தான் குர்ஆனை ரசூலோட உள்ளத்துல பாதுகாக்கிறானே, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த பாதுகாப்பு உண்டே. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டு என்ன செய்ய வேண்டாம், குர்ஆனை மனப்பாடம் பண்ண வேண்டாம். அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறான். ரசூலுக்கு மட்டும்தான், இறைத்தூதருக்கு மட்டும்தான். அலிக்கோ, அபூபக்கருக்கோ, உஸ்மானுக்கோ, உமருக்கோ ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் யாருக்கும் அந்த உத்தரவாதம் கிடையாது. அவங்களுக்கு அதே மாதிரிதான் வயசு, 2 வயசு முன்ன 2 வயசு பின்ன. அவர்களும் 40 வயதுக்கு மேலாகத்தான் அந்த வயசுல குர்ஆனை படிச்சிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்ய முடியாது? வயதை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு காரணமாக வைக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிறாங்க. சமீபத்தில் நீங்க பார்க்கலையா, 73 வயதை கடந்த ஒரு சூடானிய வயதான முதிர்ந்தவர் குர்ஆனை மனனம் பெற்று ஹரம்ல உட்கார்ந்து என்ன செய்யாரு? இஜாசா வாங்குறாரு. மதீனாவில் ஹரம்ல இஜாசா வாங்குறாரு. அவருடைய வயசு 73. 73 வயதில் குர்ஆனை முழுவதுமாக மனனம் விட்டு நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை வாங்குறாரு.
73 வயதுடைய ஒரு நபருக்கு அது முடியும் என்றால் நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு என்ன பிரச்சனை? நாம் என்ன யோசிக்கிறோம் என்றால் காரணத்தை கேட்பதற்கு முன்பாக என்ன செய்யறோம்? மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு அலையிறோம். அது இல்லை, அது தப்பு. சவுதி அரசாங்கம் அவர்களுக்கு என்று குர்ஆனை பப்ளிஷ் பண்ணுகிற பப்ளிகேஷன் உண்டு. கிட்டத்தட்ட 168 மொழிகளுக்கு மேலாக என்ன செய்யறாங்க? குர்ஆனை அவர்கள் பப்ளிஷ் பண்றாங்க, எல்லா நாடுகளுக்கு அனுப்புறாங்க. இந்த 168 மொழிகள் இருக்கிற குர்ஆனிலேயே ஆகச்சிறந்த குர்ஆன். உங்களால முடிஞ்ச என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்க ஹரமுக்கெல்லாம் போனா நீங்க அதை பார்க்கலாம். ஒரு பெரிய அளவுல ஒரு குர்ஆன் இருக்கு. இந்த குர்ஆனுடைய மதிப்பு என்பது வேற எந்த குர்ஆனுக்கு வராது. ஏன்? மற்ற குர்ஆன் எல்லாம் பார்த்து ஓதுறது, இந்த குர்ஆன் பிரெய்லி, கண்ணு தெரியாத ஓதக்கூடிய குர்ஆன். கண்ணு தெரியாதவங்க ஓதக்கூடிய குர்ஆன். அத அவங்க பார்த்து ஓத மாட்டாங்களே. ஏன்? அவங்களுக்கு பார்வை இல்லை. அவங்களுக்கு பார்வை இல்லை. அவங்க தொட்டு ஓதுவாங்க, இப்படியே தொட்டு தான் ஓதுவாங்க. இப்படி தொட்டு என்ன செய்வாங்க? குர்ஆனை ஓதுவாங்க. யோசிக்க வேண்டாமா? கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு கண்ணு தெரியாத ஒரு காரணம் போதாதா? நல்லா எனக்கு குர்ஆனை எப்படி ஓதலாம்? மறுமையில சொல்ல முடியாதா? அல்லாஹ்ட்ட போனா சொல்ல முடியாதா? என்ன அல்லாஹ் என்ன கேட்கிற? எனக்கு நான் கண்ணு தெரியாது, நான் என் வாப்பாவை பார்த்தது இல்லை, என் உமாவை பார்த்தது இல்லை, என் வீட்டை பார்த்தது இல்லை, என் மக்களை பார்த்தது இல்லை, என் சொந்த பந்தங்களை பார்த்தது இல்லை, அண்ணன் தம்பியை பார்த்தது இல்லை, காசு எப்படி இருக்குன்னு பார்த்தது இல்லை, கலர் தெரியாது எனக்கு, இந்த உலகத்துல பெருசா இருக்கிற எது எனக்கு தெரியாது, எனக்கு பகல் தெரியாது, எனக்கு இரவு தெரியாது, சூரியன் தெரியாது, சந்திரன் தெரியாது, எதுவுமே தெரியாது எனக்கு. கண்ணு தெரியாது அல்லாஹ் எனக்கு. நான் எப்படி குர்ஆனை ஓத முடியும்? நான் எப்படி குர்ஆனை ஓத முடியும்? இந்த காரணம் பொருந்துமா பொருந்தாதா? 100% பொருந்தக்கூடிய காரணம். எனக்கு கண்ணு தெரியாது, நான் எப்படி குர்ஆனை ஓத முடியும்? அவர்கள் கையில் குர்ஆனை வைத்து தொட்டு தொட்டு குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்கிறாங்கன்னு சொன்னா நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு என்ன பிரச்சனை? யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்தில் காரணம் உண்டு, அவங்க காரணத்துக்கு ரெடியா இல்லை. கையில காரணத்துக்கு ரெடியா இல்லை. அவங்க கண்ணே தெரியலன்னாலும் பரவாயில்லை, நீங்க போய் பார்க்கலாம். ஒரு சில மக்கள் கையில குர்ஆனை வச்சு, அடுத்தவங்களுடைய உதவியோட கையில குர்ஆனை வச்சு அப்படியே என்ன செய்வாங்க? ஓதிக்கிட்டு இருப்பாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கும் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கிற, நமக்கும் குர்ஆனுக்கு மத்தியில் இருக்கிற இடைவெளி என்பது ரொம்ப தூரம், ரொம்ப தூரம். என்றைக்கு நாம் அதை நெருக்கமாக்குகிறோமோ, என்றைக்கு அதை நாம் நெருக்கமாக்குகிறோமோ, அன்றைக்குத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நம்மால் அடைய முடியும், ஈமானில் பக்குவத்தை அடைய முடியும். அதனால என்ன செய்யறோம்? பிள்ளைகளுக்கு குர்ஆனை கத்துக் கொடுங்க. ஒரு ஜெனரேஷனுக்கு குர்ஆன் இல்லாத ஒரு ஜெனரேஷனை உருவாக்கிறாதீங்க உங்க பிள்ளைகளை. உங்களுடைய அடுத்த தலைமுறைகளை நீங்க எப்படி இவ்வளவு பெரிய இடைவெளி எடுத்துக்கிறீங்களோ அதே இடைவெளியை நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துறாதீங்க. கை சேதப்படுவீர்கள், கை சேதப்படுவீர்கள். எந்த சமூகம் குர்ஆனை விட்டும் தூரப்பட்டிருக்கிறதோ அந்த சமூகத்தை என்ன செய்ய முடியாது? நன்னெறிப்படுத்த முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரமலானின் மூலமாக குர்ஆனில் நெருக்கம் பெறுகிற, குர்ஆனோடு தொடர்பு அதிகப்படுகிற வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய முதலாவது உரையில் ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு குர்ஆனை படிப்பதின் மூலமாக மட்டுமே அந்த சமூகத்தை என்ன செய்ய முடியும்? சரியான முறையில் கட்டமைக்க முடியும். இதற்கு முன்பாக இருந்த வரலாற்றினுடைய தெளிவு என்னவென்றால், குர்ஆனுடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்த ஒரே காரணத்தினால்தான் ஒரு சமூகம் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யங்களை உருவெடுத்தது என்ற ஒரு சில விஷயங்களை அடிப்படையாக நிறைய வரலாற்று நிகழ்வுகள் பார்த்திருக்கிறோம். இந்த கல்வியை இந்த சமூகத்துல போதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய மாபெரும் வரலாறு கடந்த 35 ஆண்டு காலத்திற்கு மேலாக நம்முடைய ஜம்மியா போராடி கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தை குர்ஆனோடு கட்டி போட வேண்டும் என்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தோடு கட்டி போட வேண்டும் என்பதற்காக வேண்டி, சுன்னாவோடு கட்டி போட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான்
கொள்கை ரீதியாக அவர்களுக்கு கொள்கை தெளிவை தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹுடைய மாபெரும் அருளால் நம்முடைய அமைப்பு போராடி கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நீங்க நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். அதில் ஒரு இன்ஸ்டிடியூஷனை அல்லாஹுடைய மாபெரும் அருளால் இந்த பள்ளிவாசல் சுமந்திருக்கிறது. மதரசத் அன்னூரா இஸ்லாமிக் காலேஜ். எதற்காக வேண்டியது ஆரம்பித்திருக்கிறோம்? நம் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள் குர்ஆனை விட்டும் விலகிய சூழல்ல தான் என்ன செய்யறாங்க? குர்ஆனை விட்டு தூரமா இருக்கிற நேரத்துல தான் என்ன செய்யறாங்க? அவங்க அந்நிய ஆடவரோடு ஓடி போறாங்க. இன்றைக்கு இருக்கிற சூழல் சோசியல் மீடியாவினுடைய பெரும் தாக்கம் ஏற்பட்டிருக்கிற சூழல். இன்றைக்கு இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல அவங்க யாரோடெல்லாம் நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட நம்ம என்ன செய்ய முடியாது, தெரிஞ்சுக்க முடியாத சூழல்ல கல்வியில் பின்தங்கிய நிலை பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இது மாதிரி நேரத்துல நீங்க என்ன செய்ய முடியாது? 24/7 அவங்க என்ன செய்ய முடியாது? நீங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அச்சம் இல்லை என்றால், அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் என்ற அந்த புரிதல் இல்லை என்றால், இஹ்சான் குறைந்தபட்சமாக இந்த உலகத்துல யாரும் நம்மளை பார்க்கலன்னாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற குறைந்தபட்ச இஹ்சான் அவருடைய உள்ளத்தில் இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது? அவங்களை காப்பாற்ற முடியாது என்ற யதார்த்தத்தை புரிந்த காரணத்தினால்தான் நம் சமூகத்தில், நம் பகுதியில் வாழுகிற பெண் பிள்ளைகள் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டிய ஒரு நிறுவனம் அல்லாஹுடைய மாபெரும் அருளால் பல போராட்டங்களுக்கு மத்தியில், பல பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாம் இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். நம்முடைய பங்களிப்பு என்ன? ஒன்று உடல் ரீதியாக, மற்றொன்று பொருளாதார ரீதியாக. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை, அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனை சரியா காப்பாற்றணும்னு சொன்னா பள்ளி வாசலுக்குள்ள ஏத்தாம அது நடக்காது. எத்தனையோ பிள்ளைகளை பள்ளி வாசலுக்குள்ள ஏத்தாத பெற்றோர்கள், அந்த பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்யறாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்றிருக்காங்க, கோர்ட்டு வாசலுக்கு ஏற்றிருக்காங்க, பஞ்சாயத்தின் ஒவ்வொரு ஊர் தலைவருடைய வீடுகளுக்கு ஏற்றிருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய ஜெனரேஷன், உங்களுடைய அடுத்த தலைமுறைகளை பள்ளி வாசலுக்குள்ள ஏத்தல என்று சொன்னா நாளை நமக்கும் அதே நிலைமை தான். நல்லா பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் இஸ்லாத்தை சரியான முறையில போதிக்கிறேன்னு சொன்னா காரணம் சொல்லலாம். என்ன காரணம் சொல்லலாம்? என் வாப்பா எனக்கு சரியா சொல்லித்தரல, என் உண்மை என்ன அந்த மாதிரி வளர்த்தல. நீங்க என்ன செய்றீங்க? நீங்க என்ன செய்றீங்க? உங்க பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் இது போன்ற நிறுவனங்களை ஊக்குவிப்பது, பொருளாதார ரீதியாக தாராளமாக கொடுத்து உதவுவது நம்முடைய கடமைகளில் ஒன்று. நம்ம தான் செஞ்சாகணும், நம்ம தான் கொடுத்தாகணும். ஏன்? அந்த பொறுப்புணர்வோடு சஹாபாக்கள் இருந்தார்கள். நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா செஞ்சிருக்கிறாங்க. நாம் தாயிஃபுக்கு போனா இப்னு அப்பாஸ் அவருடைய பள்ளியை காட்டுறோம். அது பெரிய பள்ளி வாசலுங்க. அவருடைய வரலாறை சொல்லுகிற நேரத்துல நாம் அவரை பற்றி புரிய வைக்கிற தகவல் என்ன தெரியுமா? மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸை தாண்டி இந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி அப்துல்லா இப்னு அப்பாஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லும் பொழுது எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் காசு கொடுத்து படிப்பாங்க. ஆனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மட்டும்தான் வர்றவங்களுக்கு கல்வியும் கொடுத்து காசும் கொடுப்பாரு. கல்வியும் கொடுத்து காசு கொடுப்பாரு. ஏன்? படிக்கட்டும். வறுமையின் காரணத்தினால படிக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாரு? இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய சமூகத்தை கடந்து வந்திருக்கிறோம், ஒரு பெரிய வரலாறை கடந்து வந்திருக்கிறோம். எக்ஸிஸ்டா நம்மளோட பெரிய வரலாறு இருக்குது, பெரிய வரலாறு இருக்குது. அவர்கள் பொருளாதார விஷயத்தில் தெளிவோடு இருந்திருக்கிறார்கள். நம்ம காசு 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 காசுன்னு ஓடுறோமா இல்லையா? இப்படி ஒரு ஓட்டத்தை நீங்க சஹாபாக்களை வாழ்க்கையில படிக்கவே முடியாது, பார்க்கவும் முடியாது. நீங்க பாருங்க, சமீபத்தில் நான் நெகிழ்ந்த ஒரு வரலாறில் ஒன்றுதான் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அவர் மதாயினுடைய கவர்னராக இருந்தார். மதாயினுடைய கவர்னராக இருக்கும் பொழுது அவருக்காக வேண்டி பிக்ஸ் பண்ணப்பட்ட சம்பளம் 5000 திர்ஹம். 5000 திர்ஹம் மாசம் 5000 திர்ஹம் வந்துடும் அவருக்கு. ஆனா காசு கையில கிடைச்சா உடனே தர்மம் பண்ணிடுவார். 5000 கொடுத்துருவார். 5000 கொடுத்துருவாரு. ஆனா அவர் தான் தேவைக்கு என்ன செய்வாரு? அதை வரலாறு படிக்கும் பொழுது டெய்லி வேலை செய்வாராம். கவர்னராக இருந்து மக்களுடைய பணி செய்வதைத்தான் அரசாங்கம் அவருக்கு கடமையாக கொடுத்திருக்கிறது. ஆனால் அவர் மக்களுடைய பணியையும் செய்வார், தானும் சம்பாதிச்சுதான் சாப்பிடுவாராம். ஒரு தீனாரை கொடுத்து, ஒரு தீரகமை கொடுத்து வெள்ளி வாங்குவார்.
அதுல ஏதாவது மோதிரம் செஞ்சு ஆபரணங்களை செஞ்சிருவாரு, வித்துருவாரு. 3 திரகமுக்கு விற்பாராம். அதில் ஒரு திரகமை திரும்ப வெள்ளி வாங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்வாராம். அடுத்த ஒரு திரகமை தான் குடும்பத்திற்காக வேண்டி செலவினத்திற்காக எடுத்துக் கொள்வாராம். மிச்சமுள்ள ஒரு திரகமை அல்லாஹ்வுடைய பதில் மறுபடியும் கொடுப்பாராம். அவருக்கு வருகிற சம்பாத்தியத்தையும் முழுவதும் ஆட்டிக் கொடுப்பார். அவர் தன்னுடைய சொந்த உழைப்பால் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலும் 3 பகுதியை கொடுப்பார். அவருடைய மரணப்படுக்கையில் சாத் இப்னு அபீ வக்காஸை வர சொல்லி இருக்கிறார். அவருக்கு நெருக்கமான நண்பரும் கூட அவர் எல்லாஹுவன். அவரை வர சொல்லி பக்கத்தில் அமர வைத்திருக்கிறார். அமர வைத்து சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தன்னுடைய இயலாமையில் உடல் வருத்தத்தில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். ஹதீஸில் வருகிறது, அவர் அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். பக்கத்தில் இருக்கிற சாத் இப்னு அபீ வக்காஸ், எதுக்குங்க இப்படி அழுகிறீங்க? எதுக்கு இப்படி அழுகிறீங்க? இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை கூட யாரும் சொல்லி பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. எதுக்கு இப்படி அழுகிறீங்க? அப்படி கேட்டுட்டே இருக்கிறார். அவர் மிச்சம் அழுகிறார். திரும்ப திரும்ப என்ன செய்யறாரு? அழுதுகிட்டே இருக்கிறார். அவர் நிக்கிறதா இல்லை. அவர் கேட்கிறார், என்னங்க உங்க பிரச்சனை? நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் தானே? நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் தானே? நீங்க எதுக்கு இப்படி அழுகிறீங்க? நீங்க தோழர் இல்லையா? எதுக்கு இப்படி அழுகிறீங்க? அழுகிறார். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வை சத்தியமாக சொல்கிறேன், நான் மரணத்தை கண்டு அஞ்சு அழுகிறேன் என்று நினைக்காதீங்க. மூத்த பார்த்தாலும் பயப்படல, அதுக்கு நான் அழுகவும் இல்லை. வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆகிரத்தை நினைச்சு அழுகிறீங்களா? இல்ல, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் போதுமான அளவு சேர்த்து வைத்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹி அலீம். வேற என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி அழுகிறீங்க? எதுக்கு இப்படி அழுகிறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். எனக்கு என்னமோ அந்த வாக்கை மீறிட்டனோன்னு பயமா இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வாக்கு கொடுத்தேன். ரசூல் என்கிட்ட ஒரு வாக்கு வாங்கினாங்க. அந்த வாக்குறுதியை மீறியதாக நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு நான் மீறிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு கேட்கிறாரு, என்னங்க அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க ரசூலுல்லாஹ்ட்ட? அப்படி என்ன வாக்குறுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட வாங்கினாங்க, அதை சொல்லுங்க அப்படிங்கிறான். அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா சல்மானே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் ஒரு பயணியை அல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள், தேர்ந்தெடுத்து விடாதீர்கள். நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் பயணியாகவே அன்றி வேறொரு தேர்வுக்கு நீங்க போயிடாதீங்க. பயணியை போல நீங்க வாழுங்க அப்படின்னாங்க. எனக்கு என்னமோ இந்த வாக்க மீறின மாதிரி பயமா இருக்குது, இந்த வாக்க மீறினோட பயமா இருக்குன்னு சொல்லி அழுகிறார். தேம்பி தேம்பி அழுகிறார். என்னங்க அப்படி சேர்த்துக்கிட்டீங்க? நீங்க உங்களுடைய சம்பாத்தியத்தில் இருக்கிற 5000 திர்ஹமையும் மாதாந்திரம் நீங்கள் தரம் செய்திருக்கிறீர்கள். அப்படி என்ன சேர்த்து வச்சீங்க? என்ன செய்யல? அவருக்கு புரிபடல. தன்னுடைய மரணப்படுக்கையில் இதையே சொல்லி சொல்லி புலம்பி இருக்கிறார். மரணித்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்களோட வீட்டை தேடி சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ஆக கிடைத்தது 20 திரகம். 20 திரகம். இன்றைக்கு நீங்கள் அதை மதிப்பிட்டால் கூட 470 தாண்டாது. இன்றைக்கு நீங்கள் திரகமுக்கு நீங்க மதிப்பு வச்சீங்கன்னா கூட 470 தாண்டாது. ஒரு 500 ரூபாய் சேர்த்து வச்ச சேகரிப்பு தான் மரணப்படுக்கையில் அவரை டிஸ்டர்ப் பண்ணியது. ரசூலோட வாக்கு மீறிட்டணும்னு சொல்லி யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய புரிதல் வேறு, சஹாபாக்குடைய புரிதல் வேறு. கொடுத்தாங்க. கொடுப்பதன் மூலமாக மட்டுமே சந்தோஷத்தை அடைந்தார்கள். சேர்த்துன கொஞ்சம் கூட அவங்க என்ன செய்யுது? சரணப்படுத்தி இருக்கிற மரணப்படுக்கை நல்லா பாதுகாக்க வேண்டும். நான் எவ்வளவு கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு சேர்த்து இருக்கிறோம், நாம் எவ்வளவு கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு சேர்த்து இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி தாராளமாக கொடுக்கிற மனப்பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் படிக்கிறோமா இல்லையா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்தால் இந்த மாதத்தில் மிர்ரீஹில் முர்ஸலா, புயலை விட வேகமாக தர்மம் செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் பொருளாதாரத்தை சேமித்ததாக நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. கொடுத்துதான் நீங்க பார்த்திருப்பீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த கிஃப்ட் வந்தாலும் ரசூலுல்லாஹ் தூக்கி கொடுத்துருவாங்க. இதோ நான் சொல்லிடுறேன், சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாருன்னு சொன்னா இல்லையா? எப்படி கொடுத்தாரு? ரசூலுல்லாஹ் தான் படிச்சாரு. கொடுக்கிறது எப்படி? ரசூலுல்லாஹ் தான் படிச்சாரு. அவர்
ஒரு யூதனிடத்துல, பனூ குறைலாவுடைய யூதனிடத்தில் அடிமையாக இருந்தார். அந்த அடிமைத்துவத்திற்கு முக்காத்தபாக கேட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 300 பேரித்தமர கன்றுகள், 40 ஊக்கியா, 400 அவுன்ஸ் தங்கம் கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 300 பேரித்தமர கன்றுக்கும் ஏற்பாடு செஞ்சுட்டு வீட்டுல இருந்து ஒரு சின்ன தங்கத்தை எடுத்து என்ன செய்யறாங்க, எப்பா இந்த 40 ஊக்கியாவை கேட்ட நபர் எங்கப்பா அப்படின்னு ரசூலா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்ச கிஃப்ட் அது. ரசூலுல்லாஹ் கிடைச்ச கிஃப்ட் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் பாரிஸை அழைத்து சொன்னார்கள். எங்க அவரு? சல்மான், ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓடி போய் வாங்கிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, இது 40 ஊக்கியாவுக்கு வந்து சேராது, அவ்வளவு தகாது யா ரசூலுல்லாஹ், அவ்வளவு வேல்யூ கிடையாது இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போங்க அல்லாஹ் பரக்கத் செய்வான், போங்க அல்லாஹ் பரக்கத் செய்வான். நினைக்காதீங்க நம்ம கொடுக்கிற காசு எவ்வளவு பெருசு நினைக்காதீங்க, கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. சொல்றாங்க அந்த பரக்கத் கடைக்கு போங்கன்னா அவர் நம்பிக்கையே இல்லாம போறாரு. அல்லாஹ்வுடைய தூதர், இது 40க்கு பொருந்தாது, 400 அவுன்ஸுக்கு இது பொருந்தாது யா ரசூலுல்லாஹ், அவ்வளவு வேல்யூ வராது யா ரசூலுல்லாஹ். ஆனா போங்க, போய் நிறுத்து பாருங்க, போங்க அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதுல சரியாக 40 ஊக்கியா, 400 அவுன்ஸ் அதுல வந்தது. நீங்க கொடுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்க, சின்னது பெருசு இல்லை, கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் முக்கியம். சஹாபாக்கள் கொடுத்தார்கள், சஹாபிய பெண்மணிகள் கொடுத்தார்கள், கேட்டோன்னு வாரி கொடுத்தாங்களா இல்லையா? அந்த எண்ணத்திற்கு தான் கூலி, அந்த எண்ணத்திற்கு தான் கூலி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி தயாளமான எண்ணத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.